ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம நடந்துச்சு. நான் கொஞ்ச நேரம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். என்னென்னா, கனியும் விக்ரமும் ரொம்ப கிளவர்னு மைண்டில் நினப்பு. அதனால் வந்துட்டு சாண்ட்ரா வந்து மாட்டி விட்றாங்களாம். அந்த டீம் ஆட்கள்லாம் மாட்டி விட்றாங்களாம். என்னென்னா, இப்போ வந்துட்டு காலையிலே ஒரு விஷயத்தை பிளான் பண்ணியிருப்பாங்க, ஒரு ப்ராங்க் பார் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா அவங்க ஏற்கனவே செம்ம காண்டில் இருக்காங்க. போய் சொன்னால் நம்மளுக்கு மூக்கு கொஞ்சம் மாதிரி ஆகிடும், பிரச்சனை ஆகிடும், வெடிச்சிட்டா, அதெல்லாம் விட்டுடலான்னு சொல்லிட்டு விட்டுட்டு எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு விஷயத்தை பொருளையை கிளப்பி விடலாம், ஒரு விஷயத்தை ஊதி பெருசாக்கலாம், கொளுத்தி போடலான்ட்டு. இங்கே பாருங்கள், என்னங்க மேடையெல்லாம் க்ளீன் பண்ணவே இல்லை, எப்படிங்க நாங்கள் சமைக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைங்க நான் பார்த்தேன், க்ளீனாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தவங்க தான் வந்துட்டு இது மாதிரி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, முடிச்சுட்டு போகும்போது அதை க்ளீன் பண்ணுமா இல்லையா? சரி உனக்கு நான் பேசுகிறேம்மா. அங்கே போய் பேசும்போது அவங்க சொல்லிட்டாங்க, எங்களை காலையில் தாங்க சொன்னாங்க, அவங்க நைட் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஏன் இப்போ இந்த மாதிரி பேசுகிறாங்க தெரியல, இந்த மாதிரி ஈகோவில் வந்து எங்களை சீனை வேணாம் சொல்லுங்கள், தேவையில்லாத பிரச்சனை பெருசாகும்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணி விட்டாங்க. வந்தார் இவர், வந்து சொன்னால் கனி அப்படியே அந்தர்பல்ட் அடிக்கிறாங்க. என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, என்னமோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நான் வேணும்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்ககிட்ட போய் சண்டை போட சொன்ன மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. நான் இருக்கிறத சொன்னேன். எப்படி சூப்பரில்? அப்போ தான் நம்ம அமித் ஒரு சூப்பரான செக் வைக்கிறார். எல்லாம் அரண்டுட்டாங்க. சரிங்க, இப்போ நீங்கள் சொல்கிறத படி பார்த்தா இப்போ நீங்கள் சமையல் செஞ்சு முடிச்சு இந்த இடத்தெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவீங்க, அப்படி தானே அப்படின்னு ஒன்று பதறாங்க. நாங்கள் எப்போ அப்படி சொல்கிறாங்க, அப்புறம் யோசிக்கிறாங்க, அப்படி தானே கணக்கு வருது. சாண்ட்ரா அவங்களாம் முடிச்சுட்டு போகும்போது அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கணும், நீங்கள் வச்ச கம்ப்ளைண்ட். அப்போ நீங்களும் முடிச்சுட்டு போகும்போது க்ளீன் பண்ணிடுவீங்க, அப்படி தானே? ஆஹா, நைட்டு நம்ம அவங்க சொல்லியிருக்குமே, அதுவும் நம்ம இது க்ளீன் பண்ணோம். இல்லை நாங்கள் அப்படி சொல்ல வரல, எப்படி சொன்னீங்க அதை சொல்லுங்கள் முதல்ல. நாங்கள் என்ன சொல்ல வந்தோம்னா, சரி பரவாயில்ல விடுங்க, எங்களுக்குள்ளே எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சமாதானம் போயிட்டாங்க. டேய் சூப்பரான மாதிரி இருந்துச்சு. என்னென்ன அட்டகாசம் பண்ணுறாங்க பாருங்கள். இதில் ஆதிரிக்கு சம்மந்தமே இல்லை, வந்து அந்தமாக ஏற்றி வராங்க. அப்பயே சொல்கிற அமித், நீங்கள் 6 பேர் உள்ள உங்களுக்குள்ளே பேசிக்கிறது ஓகே, இதுக்கு ஆதிரி உள்ளே வராங்க. இல்லை நீங்கள் அதை அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க, ஆதிரி நீங்கள் உள்ளே வரக்கூடாது. இல்லை நான் அதை வந்து விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இனிமேல் நான் வரமாட்டேன். ஏன்னா இவங்க கிச்சன் டீமு, இந்த அம்மா எந்த டீமு, இவங்க எதுக்குள்ளே வரணும், ஏன்னா ஏற்றி விடுறது. ஸோ வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிகர் பண்ணுற வேலையை மட்டுமே பண்ணிகிட்ருக்காங்க ஆதிரி. எதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கேமை கேவலமாக விளாட்றாங்கன்னு தெரியல. வரும்போது சூப்பர்னால ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பாக ஆதிரி வந்து ஒரு சம்பவம் பண்ணுவாங்கன்னு. நானும் சம்பவம் பண்ணுவாங்க பார்த்தா ட்ரிகர் சம்பவத்தை பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ, இதை பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம விக்ரம் இருக்கார், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, திவ்யா இருக்காங்க. நீ எதுக்கு நடுவில் வந்திருக்க? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, ஆனால் அமித் சூப்பராக வந்துட்டு அது எதாச்சியாக சொன்னார், பிளான் பண்ணிலாம் சொல்ல. அப்போது நீங்கள் போகும்போது இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவீங்களா அப்படின்னு ஒன்று பதறாங்க. ஆனால் எப்படி சொல்லிகிட்டே இருந்தார், கனி சைலண்டாரு ஏய் கம்முன்றா, நான் சொல்கிறத சொல்லி தான் தருவேன். ஆனால் அந்த அந்தர்பல்ட்டையும் பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சு. என்னங்க அவங்கக்கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கீங்க, அவங்க திட்டிருக்காங்க, நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்னவோ நான் தான் அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அவர் அங்கே போனார். சூப்பர்ப்பா. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன் கனியும் விக்ரமும் இவ்வளவு மட்டமாக பண்ணுறாங்க? பாய் நண்பர்களே.